ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா, எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார், எங்களை விட்டும் தீமைகளை அகற்றுவாயாக, நல்லோர்களுடன் எங்களை மரணிக்க செய்வாயாக. எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் இந்த நற்பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடைகள் நிறைய தங்கம் கிடைத்தாலும் 3வது ஒரு ஓடை தங்கம் வேண்டும் என்பதாக அவன் சிந்திப்பான். ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடைகள் இருக்கக்கூடிய அளவிற்கு தங்கம் இருந்தாலும் 3வது ஒரு ஓடை நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே என்பதாக என்ன செய்வான்? அவன் நினைப்பான். இப்போ அதிகமாக தேடுதல் என்பது பணத்தினுடைய விஷயத்துல, பொருளாதாரத்தினுடைய விஷயத்துல மனிதர்களிடத்துல அதிகமாகவே இருக்கும். எந்த அளவுக்கு அவன் எனக்கு இன்னும் வேணும் சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, எதை கொண்டு போய் அவன் கிட்ட கொடுத்தாலும், மனிதனுக்கு எது கிடைத்தாலும், அது ஒன்று கிடைத்தாலும் அந்த ஒன்றை வைத்துக் கொண்டு இது நமக்கு போதும் என்கின்ற ஒரு மனப்பான்மை என்ன செஞ்சிடாது, வந்துடாது, மனிதனுக்கு வராது. இன்னும் ஒண்ணு தேவைப்பட்ட இன்னும் ஒண்ணு இருந்தா நல்லா இருக்குமே என்பதாக எண்ணுவான். இன்னும் ஒன்னையும் அல்லாஹ் கொடுத்தா அப்படின்னு சொன்னா அடுத்து ஒண்ணு வேணும், அடுத்து கொடுத்தா அடுத்து ஒண்ணு வேணும் என்பதாக இந்த தேடுதல் என்பது, இந்த தேடக்கூடிய இந்த மனநிலை என்பது இந்த மனிதனிடத்துல அதிகமா இருக்குது. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றா, அல்ஹாக்கு முத்தகாசுரு ஹத்தா ஸுருத்துமுல் மகாபிர், கபர்ல கொண்டு போய் வைக்கிற வரைக்குமே என்ன செய்யப்படும்? மனிதனுடைய மனநிலை ஆசையின் காரணமாக எனக்கு இன்னும் வேணும் என்பதாக என்ன செய்வான்? அவன் தேடிக்கிட்டே இருப்பான். அப்ப இந்த தேடுதல் இருக்குது. எனக்கு இன்னும் வேண்டும், அதிகமான வேணும் என்று சொல்லக்கூடிய இந்த தேடுதல் இருக்குது. இதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லும் பொழுது, இந்த தேடுதல் உங்களை வீணாக்கி விடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். பொருளாதார பண விஷயத்துல, இந்த உலகத்தில் தேவைப்படக்கூடிய பொருளாதாரத்தினுடைய விஷயத்துல எதை அல்லாஹ் நிர்ணயித்து கொடுக்கிறானோ, எதை அல்லாஹ் ரிஸ்க்காக வழங்கி இருக்கிறானோ, எதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டுமே தவிர அதிலிருந்து இன்னும் வேணும் என்கின்ற அந்த அதிகமான தேடுதல் கொண்ட மனநிலை உங்களை வீணாக்கிறோம். இது எங்க கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொன்னா, சர்வ சாதாரணமாக பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழல்ல கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப சர்வ சாதாரணமாக பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழல்ல கொண்டு போய் விடும். எது ஹராம் எது ஹலால் என்கின்ற அந்த பேணுதலை பார்க்க விடாமல் என்ன செஞ்சிடும்? தடுக்கிறோம். அதனாலதான் இந்த மனநிலை, அதிகமாக தேடுதல் என்று சொல்லக்கூடிய மனநிலை உங்களை என்ன செஞ்சிடும்? வீணாக்கி விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து காட்டுகின்றார்கள். யார் தங்களுடைய வாழ்க்கையில பேணுதல் இல்லாமல் பொருளாதாரத்தினுடைய விஷயத்துல அதிகமான தேடுதலுக்கு ஆளாயிட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்ய மாட்டான்? அல்ல அவங்க பாவங்களை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சா அல்லாஹ் அதை மன்னிக்கணும். அல்லாஹ் பாவங்களை விட்டும் தீமைகளை விட்டும் என்ன செஞ்சிடணும்? ஒண்ணு பாவமான காரியங்களை நம்மளை விட்டு அல்லாஹ் அகற்றி விட்டுறணும். இல்ல அப்படின்னு சொன்னா பாவத்தை விட்டு நம்மளை அகற்றிடும். இதுதான் இந்த உலகத்தில் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய நல்ல இபாதத்துக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறந்த ஒரு அருளாக இருக்கு. அதே போன்று நல்ல மரணத்தையும் நல்லவர்களோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் வழங்கணும். கண்ணியமிக்க சகோதரர்களே, கடைசி நேர வாழ்க்கையில அந்த மௌத்தினுடைய விஷயம், அந்த மரணத்தினுடைய விஷயத்துல அல்லாஹ் தஆலா நல்ல மரணத்தை கொடுப்பது ஆக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கு.
அதே போன்று நல்லவர்களோடு மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். நம்ம எத்தனையோ மரணங்களை நாம் பார்த்திருக்கலாம். கடைசி நேரம் மரணம் ரொம்ப கொடுமையாக மரணம் ஆகக்கூடிய ஆட்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். ரொம்ப கஷ்டமான நிலையில ரொம்ப சிரமப்பட்டு இவர் மௌத்தாயிட்டா பரவாயில்லைன்னு சொல்லி அவர் கூட பிறந்தவங்களை என்ன செஞ்சிருவாங்க, அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் பாதுகாக்கும். இவர் இருக்கிறதுக்கு ஒரு மௌத்தாயிட்டா போதுமேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் மௌத்துகளை நாம் பார்க்கின்றோம். அகாலம் திடீரென்று வரக்கூடிய விபத்துகளால் ஆபத்துகளால் வரக்கூடிய மரணங்கள், கூட்டம் கூட்டமாக ஏற்படக்கூடிய மரணங்கள், இந்த மாதிரி மரணங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ் மரணத்தையே நல்ல மரணமாக கொடுக்கும். அதனாலதான் இந்த துவாவில் அல்லாஹ் சொல்றான், யா அல்லாஹ் இறைவா எங்கள் இறைவா, இந்த துவாவில் அல்லாஹ் கேட்க சொல்றான், எங்கள் இறைவா நல்லவர்களுடன் எங்களை மரணிக்க செய்வாயாக. அப்ப என்ன அர்த்தம்? நல்லவர்களோடும் நல்ல மரணத்தையும் நீ வழங்குவாயாக என்பதாக சொல்கின்றார்கள். இந்த அருள் வளத்தை, இந்த அருளை அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய கட்டளையில பேணி பாதுகாத்து நடப்பது என்பதை தாண்டி பொருளாதாரத்தினுடைய விஷயத்துல பணமா இருக்கட்டும், பதவியா இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் தேவைப்படக்கூடிய குறிப்பாக பொருளாதாரத்தினுடைய விஷயத்துல எனக்கு இன்ன வேணும் என்பதாக தேடக்கூடிய மனநிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அந்த மனநிலையிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்துல ஒரு சொர்க்கவாதி அல்லாஹ்ட்ட கேட்பாரா, யா அல்லாஹ் இந்த சொர்க்கத்துல இவ்வளவு பிரம்மாண்டமான இடம் கிடக்குது, இதுல நீ எனக்கு உத்தரவு கொடுத்த அப்படின்னு சொன்னா இதுல நான் ஒரு விவசாயம் செஞ்சுட்டுக்குமான்னு சொல்லி கேட்பாரு, விவசாயம் செய்யட்டுமான்னு சொல்லி கேட்பாரு. அல்லாஹ் சொல்லுவான், இவ்வளவு விசாலமான இடம் இருக்குது, இவ்வளவு விசாலமான உனக்கு என்ன தேவையோ, கனி வகைகள்ல என்ன தேவையோ எல்லாமே இருக்குது, இதை தாண்டி நீ விவசாயம் செய்யணுமான்னு சொல்லி அல்லாஹ் கேட்பானா? அந்த சொர்க்கவாதி ஆசைப்படுவார், இல்லையா அல்லாஹ் எனக்கு ஆசையா இருக்குது, நான் ஒரு விவசாயம் செஞ்சுக்கிட்டுமான்னு சொல்லி கேட்பாரு. சொர்க்கவாதி கேட்டா அல்லாஹ் மறுப்பு சொல்ல மாட்டான். சரின்னு சொல்லிட்டு 2 விதையை கையில கொடுத்துட்டு நீ இதை வச்சு நீ விவசாயம் செய்யும் சொல்லி அல்லாஹ் சொல்லிடுவான். அவர் என்ன செய்வாரு, விதைகளை போடுவார். சொருகம் எப்பவுமே ரொம்ப வேகமா இருக்கும், சொருகம் ரொம்ப வேகமா இருக்கும். நம்மள மாதிரிலாம் இல்ல, விதையை போட்டு அதுக்கு 3 மாசம் வெயிட் பண்ணி அதுக்கு தண்ணியை ஊற்றி அதை உழவு பிடிச்சு அதுக்கு பிறகுதான் என்ன செய்யும், அது கோதுமையா பயிரா விளைஞ்சு வரும். ஆனா சொருகம் அப்படி கிடையாது, அது ரொம்ப வேகமானது சொருகம். அவர் விதையை போட்ட உடனே அது மலமலன்னு வளர்ந்து பயங்கரமா வந்து நின்றோன்னு அதை பார்த்துட்டு அவர் பெருமைப்படைஞ்சு போனார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்ப கூட என்ன செய்யப்படாது, மனிதனுடைய ஆசைக்கு அளவு இருக்காது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க. இப்ப சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே சொர்க்கத்திலையும் போய் விவசாயம் செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறதா இருந்தா அது இந்த அன்சாரிகள் தான் செய்வாங்க என்பதாக முஹாஜிர்களான சஹாபாக்கள் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்க, அதை கடந்து போயிட்டாங்க என்பதாக ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். அப்போ சொர்க்கத்துல கூட போய் என்ன செய்வான் மனிதன், தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுமாறு அல்லாஹ்விடத்துல கேட்பான். அப்ப அவனுடைய ஆசைக்கு அளவு இல்லை என்பதாக சொல்றாங்க. இருந்தாலும் அளவுகளோடு ஆசைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். எதன் பக்கம் அல்லாஹ் நம்மை ஆசைப்படும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அதுக்கு என்ன லிமிட் இருக்கோ அதுக்குள்ள முடிச்சுக்கணும். ஆசையின் காரணமா ஆசைப்படலாம், அது பேராசையாக மாறும் பொழுது என்ன செஞ்சப்படும், நல்ல விஷயங்களை விட்டும் நல்ல விதமான காரியங்களை விட்டும் அந்த பேராசையின் காரணமாக சைத்தானுக்கு வழி கெடுத்துடுவான். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வீணான மனநிலைகளை, வீணாக தேடுதல் அதிகமாக தேடுதல் என்று சொல்லக்கூடிய அந்த மனநிலையிலிருந்து நீங்க உங்களை பாதுகாத்துங்க என்பதாக சொல்றாங்க. 2வது, எல்லா வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையில் கூறுகின்றான், வலா தஜஅலுல்லாஹ உருளத்தன் ஐமானிக்கும், வலா தஜஅலுல்லாஹ உருளத்தன் ஐமானிக்கும். இது எதை பற்றி இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீங்கள் நன்மைகள் புரிவதற்கும் தீமையிலிருந்து உங்களை காத்துக் கொள்வதற்கும் அன்தபர்ரு வ தத்தகு வ துஸ்லிஹு பைனன் நாஸ் வல்லாஹு ஸமீஉன் அலீம். மக்களிடையே நீங்கள் சமாதானம் செய்வதற்கும் தடையாக நீங்கள் செய்யும் சத்தியங்களுக்கு அல்லாஹ்வை காரணமாக ஆக்கிவிட வேண்டாம் என்பதாக சத்தியத்தை பற்றி ஒரு தகவலை, ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு தெளிவாக இந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றார். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அரபுகளுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அடிக்கடி சத்தியம் செய்வாங்க. சும்மா பேசிக்கிட்டு இருக்கும் போது என்ன செய்வாங்க, சத்தியம் செய்வோம், வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக, வல்லாஹி வல்லாஹி என்பதாக அடிக்கடி சத்தியம் செய்யக்கூடிய பழக்கங்கள் இந்த அரபுகள்கிட்ட இருக்குது. இது எந்த அளவுக்கு அவங்களை மாற்றி கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா,
சில நேரங்கள்ல நல்ல காரியங்கள் செய்ய மாட்டேன் என்பதை கூட சத்தியம் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நல்ல காரியங்கள் செய்ய மாட்டேங்கிறத கூட சத்தியமிட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஹஜ்ரத்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய உறவினராக இருக்கக்கூடிய ஒரு ஏழை சஹாபி மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழை சஹாபி, இவருக்கு நிறைய உதவி செஞ்சுக்கிட்டே வருவாங்க. பணம் கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, அரிசி கோதுமை சாப்பிடுவதற்கு உணவு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய உதவி செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. திடீர்னு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இனிமேல் மிஸ்தஹ்வுக்கு அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு நான் எந்த உதவியுமே செய்ய மாட்டேன் என்பதாக சத்தியமிட்டு சொல்லிட்டாங்க. ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது ஒரு அவதூறு ஒண்ணு பரப்பப்பட்டது. அப்ப இவரும் ஏதோ ஒண்ணு பேசிட்டார். அந்த அவதூறு பரப்பப்படும் பொழுது இவரும் ஏதோ பேசிட்டாரு. அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையான கோபத்தையும் வருத்தத்தையும் ஏற்பட்டுச்சு. நாம இவ்வளவு தூரம் கொடுக்குறோம், நமக்கே இருக்கும், நாம இவ்வளவு தூரம் கொடுக்குறோம், உதவி செய்யறோம், நம்ம கிட்ட வாங்கிட்டு நம்மளையும் இப்படி பேசிட்டானுங்க கூடிய ஒரு கோபம் இருக்கும். அதே கோபம் தான். அதனால என்ன செஞ்சுட்டாங்க, இனிமேல் இவருக்கு நான் சத்தியமா உதவி செய்ய மாட்டேன், அல்லாஹ் மீது ஆணையாக உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே தான் எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குனா, وَلَا تَجْعَلُوا اللَّهَ عُرْضَةً لِأَيْمَانِكُمْ أَن تَبَرُّوا وَتَتَّقُوا وَتُصْلِحُوا بَيْنَ النَّاسِ وَاللَّهُ سَمِيعٌ عَلِيمٌ. நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்கள் நன்மைகள் புரிவதற்கும் தீமையிலிருந்து உங்களை காற்றுக்கொள்வதற்கும் மக்களிடையே சமாதானம் செய்வதற்கும் தடையாக இருக்கக்கூடிய விஷயத்துல நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் செய்யும் சத்தியங்களுக்கு என்னை காரணமாக ஆக்க வேண்டாம், அல்லாஹ்வை நீங்கள் காரணமாக ஆக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொன்னான். இப்போ நம்மள்கிட்ட அந்த பழக்கம் இருக்குது. சொந்த பந்தங்கள்ல பிரச்சனைகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, இனிமேல் சத்தியம் பண்ணி சொல்றேன், அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், அவன் வீட்டு வாசல்லாம் மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இது உறவுகளை முறிப்பதற்காக சொல்லக்கூடிய சத்தியம். இந்த சத்தியம் செய்யக்கூடாது. இத என்ன செய்யக்கூடாது, என்னதான் சொந்த பந்தத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் உறவுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹ் மேல சத்தியமா அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன், அல்லாஹ் மீது சத்தியமாக மௌத்துக்கு நான் வரமாட்டேன் என்பதாக இது போன்ற சத்தியங்கள் வீணானது என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காண்பிக்கிறான். அதே போன்று அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்துல இனிமேல் உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்பதாக சொல்லக்கூடிய விஷயங்கள்ல சத்தியம் செய்வது, ஏழைகளுக்கு உதவி செய்வதில் சத்தியம் செய்கிறது, இனிமேல் நான் எந்த காலத்திலையும் தர்மமே செய்ய மாட்டேன்னு சொல்லி சத்தியம் செய்கிறது, இது போன்ற சத்தியங்களை என்ன செய்ய மாட்டான், செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்படி வீணான சத்தியத்தை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அதை முடிச்சிடுங்க. அந்த சத்தியத்தை முடிக்கிறதுக்கு பரிகாரம் இருக்கு. சும்மால நம்ம சத்தியத்தை முடிச்சிட முடியாது. எந்த விஷயத்த அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஒரு சத்தியம் பண்ணிட்டு அது வீணான சத்தியமாக இருந்தாலும் சரி அல்லது உண்மையான சத்தியமா இருந்தாலும் சரி, அதை முடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அந்த சத்தியத்தை முடிச்சுக்கலாம். ஆனா அந்த சத்தியத்தை முடிக்கிறதுக்கு பரிகாரம் இருக்கு. அந்த பரிகாரத்தை செஞ்சிருவோம், இல்லைன்னா பாவமாயிடும். அது என்ன பரிகாரம் அப்படின்னு சொன்னா, நாம சமைக்கக்கூடிய நம்ம வீட்டுல என்ன தரமான அரிசி சமையல் செய்யறோமோ அந்த தரமான சமையல் செய்யக்கூடிய அரிசிய ஒரு 2 மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்கணும். சத்தியத்தை முடிக்கிறதுக்கு உண்டான இதான் சத்திய பரிகாரம். நீயத்து வச்சுக்கணும், ஏன்லாம் நான் ஒரு வீணான சத்தியம் பண்ணிட்டேன் அல்லது உண்மையான சத்தியம் பண்ணிட்டேன், அந்த சத்தியத்தை நான் முடிக்கிறேன். அந்த முடிக்கிறதுக்கு உண்டான பரிகாரம் தான் இது. நாம என்ன அரிசி சாப்பிடுறோமோ அந்த சாப்பாட்டு அரிசியில ஒரு 2 பேருக்கு என்ன செய்யலாம், உணவு கொடுக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா ஏழைகள் மிஸ்கீன்களுக்கு என்ன செய்யலாம், ஆடை வாங்கி கொடுக்கலாம். இல்ல அதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், நோன்பு வைக்கணும். இது 3 தான் சத்தியத்திற்கு உண்டான குற்ற பரிகாரமாக நம்ம ஹதீஸ்களிலும் அல்லாஹ்வும் நமக்கு சொல்லி கொடுக்கிறான். அப்போ வீணான சத்தியங்கள் செய்வதன் மூலமாக என்ன செய்யப்படும், தேவையில்லாத பாவ சுமைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே தான் அல்லாஹ் தஆலா வீணான முறையில் என்ன செய்யாதீங்க, சத்தியம் செய்ய வேண்டாம் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். எல்லாம் வல்ல இறைவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த வழிமுறையை காட்டினார்களோ, அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் மூலமாக எந்த நல்வழியின் பக்கம் வாழ வேண்டும் என்பதாக கட்டளையிடுகின்றானோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாயிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி.